மன்மதனே நீ கலைஞ்சந்தான், மன்மதனே நீ கவிஞ்சந்தான், மன்மதனே நீ காதலந்தான், மன்மதனே நீ காவலந்தான். என்னை உனக்குள்ளே தாளைத்தேன், ஏனோ தெரியல, உன்னை கண்ட நொடி ஏனோ இன்னும் நகரல, உன்னஞ்ச சிகை நானும் எனக்கே தெரியவில்லை. ஹே மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே, மச்சான் எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற, 10 தலை பாம்பா வந்து முத்தம் தர போற. ஹலோ யாரு? ஹாய் ஹனி, நான் தான் பேசுகிறேன். என்னங்க புது நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? ஹனி, அது வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னங்க ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை ஹனி, எங்கள் வீட்டில் எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க? நம்ம இத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோமேங்க, இப்போ திடீர்னு வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க? ஹனி, உனக்கு கவலைப்படாத ஹனி, கண்டிப்பாக உனக்கும் எனக்கு தான் கல்யாணம் ஆகும். நாளைக்கு உங்கள் வீட்டில் வந்து நான் பேசுகிறேன் ஹனி. என்ன எங்கள் வீட்லையா? என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு ஒரு அக்கா வேற இருக்காங்க. எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகாமல் எனக்கு எப்படிங்க கல்யாணம் பண்ணுவாங்க? ஹனி, கொஞ்சம் என்னோட நிலைமையும் புரிஞ்சுக்கோ. எங்கள் வீட்டில் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. இத்தனை வயசு ஆகுது, இன்னும் கல்யாணமே பண்ணலன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ஹனி. என்னால் மட்டும் என்னதான் பண்ண முடியும்? கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண ஹனி. நாளைக்கு உங்கள் வீட்டில் வந்து நான் பேசுகிறேன். என்னங்க இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த விஷயம் மட்டும் எங்கள் வீட்டில் தெரிஞ்சது, எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் நிம்மதியும் போயிடுங்க. யாராலையுமே வெளியே தலை காட்ட முடியாதுங்க. பெரியவ இருக்கும்போது சின்னவ இப்படி லவ் பண்ணிட்டு திரியறான்னு பேசுவாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்க, கொஞ்சம் ஒரு 2-3 வருஷமாச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹனி, ஏனாலுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தர் வந்தா அது நீ மட்டும் தான், புரியுதா? எங்க வீட்டுல ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்காங்க ஹனி. என்னால என்னதான் பண்ண முடியும்? எனக்கு பிடிக்காத ஒருத்தவங்கள எங்க வீட்டுல கட்டி வைக்க பாக்குறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நாளைக்கு உங்க வீட்டுல வந்து நான் பேசுறேன். எங்க ப்ளீஸுங்க, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. எங்க வீட்டுக்கு வந்தீங்க யாராலையுமே வெளியே தலை காட்ட முடியாதுங்க. ரொம்ப அசிங்கமா போயிடும். கொஞ்சம் எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்குமாச்சும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ்ங்க. ஹனி, நான் வெயிட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். உனக்காக 1 வருஷம் என்ன 10 வருஷம் 20 வருஷம் கூட வெயிட் பண்ண தயாரா இருக்கேன். ஆனா எங்க வீட்டுல என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க ஹனி. நீங்களே இப்படி பேசினா எப்படிங்க? கொஞ்சம் வீட்டுல பேசி புரிய வைங்க ப்ளீஸ்ங்க. ஹனி, நான் மட்டும் என்ன வீட்டுல பேசாம இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நானும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 2-3 வருஷம் போட்டோம், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். ஆனா எங்க வீட்டுல புரிஞ்சுக்க மாட்டாங்க ஹனி. இப்ப என்னங்க பண்றது? எங்க வீட்டுல வந்து பேசுனீங்கன்னா எங்க ஊர்ல எங்க மான மரியாதை எல்லாமே போயிருங்க. ஹனி, இது தவிர வேற வழியே இல்லை ஹனி. எப்படியாச்சும் உங்க வீட்டுல வந்து நாளைக்கு நான் பேசி சம்மதம் வாங்கிடுறேன். கவலைப்படாத ஹனி, உங்க அக்காவோட கல்யாணத்தையும் நம்ம நடத்தி வச்சிடலாம். என்னங்க இப்படி பேசுறீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எங்க வீட்டுல தெரிஞ்ச அவங்க எப்படி பேசுவாங்க, என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு நினைச்சாவே பயமா இருக்குங்க. ஹனி, எதுக்குமே கவலைப்படாத சரியா? நான் இருக்கேன். எப்படியாச்சும் நல்லபடியா புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. என்னங்க இப்படி பேசுறீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எதுக்கும் கவலைப்படாத ஹனி. நான் இன்னைக்கு எங்க வீட்டுல நம்ம லவ் விஷயத்தை பத்தி பேச போறேன். கண்டிப்பா எங்க அப்பா அம்மா சம்மதிச்சிருவாங்க. சரிங்க, பேசி பாருங்க. சரி ஹனி, நான் அப்புறமா கால் பண்றேன். சரிங்க. ஐயோ, இவர் என்ன இப்படி சொல்றாரு? நாளைக்கு என்ன நடக்கும்னு நினைச்சாவே பயமா இருக்கே. கடவுளே, எல்லாம் நல்லதாவே நடக்கணும். ப்ளீஸ் எப்படியாச்சும் காப்பாத்துங்க. ஐயோ, வீட்டுல ஒரு வேளை சம்மதிக்கலன்னா என்ன செய்யறது? ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் திங்கிறதுல இருந்து துணி துவைச்சு போடுற வரைக்கும் நான் வேலை செஞ்சு உழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா எதுக்கு எடுத்தாலும் சும்மாதான் இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்காவோ. சீக்கிரம் ஒரு வேலை வெட்டிக்கு போகணும். இங்கே வீட்டில் இவங்களுக்கு வடிச்சு கொட்டிட்டு இருக்கிறதுனால தானே சும்மா இருக்கேன்னு வாய்க்கு சொல்லிட்டு இருக்காவோ. ஒரு வேலை வெட்டிக்கு போனதான் யாருமே இவளுக்கு தெரியும். அப்போ என்ன செய்யறாவோன்னு பார்க்குறேன். அவங்க வேலையை அவங்க செஞ்சாதான் என் அருமை அவளுக்கு தெரியும். என்ன இது போன் அடிக்கே? எங்கே இருக்கு என் போனு? அட இங்கே தான் இருக்கா. ஹலோ, சொல்லுங்க, யாரு? அம்மா வணக்கம். எது அம்மாவா? ஏன் அரி, நீ எல்லாம் பேசுற? என்னல உன் குரல் ஒரு மாறி இருக்கு. என்ன புது நம்பரா இருக்கு? யார் நம்பர் இது? சரி, நீ எப்ப வர? நைட்டுக்கு என்ன சமையல் செய்யட்டும்? எம்மா நானு அரியும் இல்ல சொரியும் இல்லம்மா. நாங்க டிவி சேனல்ல இருந்து போன் போட்டிருக்கோம். இது டிவில இருந்தா? ஓ ஆமா சார், எங்க டிவியில படமே வரமாட்டுக்கு, வெறும் நம்பரா தெரியுது. அந்த நம்பருக்கு போன் போட சொன்னாவோ. நான் போன் போட்டுட்டே இருந்தேன், அது எதுவுமே பேச மாட்டுக்காவோ சார். ஓ அதுக்கு தான் இப்போ கால் பண்ணிருக்கீங்களோ? சரி, எங்க அட்ரஸ் தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். நைட்டுக்குள்ள ரெடி பண்ணீங்கன்னா கொஞ்சம் சீரியல் பார்க்கலாம். சீரியல் பார்த்து 2-3 நாள் ஆச்சு சார். கொஞ்சம் சீக்கிரம் வரையலா சார்? கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. ஒரு 10 ரூபாய்னா கூட பேசி போட்டு தரேன். எம்மா கொஞ்சம் என்ன பேச விடுங்கம்மா. நான் டிவி சேனல்ல இருந்து போன் போட்டிருக்கேன். அதான் சார், டிவி சேனல் தான் வரமாட்டுக்கு. டிவி நல்லா பக்காவா இருக்கு சார், இந்த சேனல் மட்டும் தான் வரமாட்டுக்கு. எம்மா கொஞ்சம் என்ன பேச விடுத்தாயி. என்ன பேச விட்டாதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்.
அட என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கியோ? ஒரு 10 ரூபா கூட எக்ஸ்ட்ரா தரேன் சார். உங்களுக்காண்டி ஒரு 15 ரூபா கூட தரேன். வாங்க சார், வந்து இந்த டிவி மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு போங்க சார். இது எனக்கு நம்பரா வந்துட்டு இருக்கு, விளம்பரமா தான் வந்துட்டு இருக்கு. ஆனா எந்த சீரியலுமே வர மாட்டேங்குது சார். எம்மா தாயே, கொஞ்சம் என்ன பேச விடுங்க. நாங்க டிவி ரிப்பேர் பண்றவங்க கிடையாது. நாங்க டிவி சேனல்ல இருந்து போன் போடுறோம். இப்போ இந்த சன் டிவி, விஜய் டிவி எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டிவில இருந்து போன் போட்டிருக்கோம். அடே சார், என்ன சார் சொல்றியோ? டிவில இருந்து போன் போட்டிருக்கீங்க? யார் சார்? எந்த சீரியல் நடிகர் நீங்க? எம்மா, நான் சீரியல் நடிகர்லாம் கிடையாதுமா. எம்மா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் ஆங்கருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களா? எது ஆங்கரா? சரி, எனக்கு எதுவும் விளங்கலையே. நீங்க என்ன சார் பேசுறீங்க? நீங்க எந்த மொழி பேசுறீங்க புரியல. நான் வேணா என் பொண்ணு வந்தப்புறம் நான் உங்களுக்கு போன் போடவா? எம்மா, நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கியோ, அதுக்கு நீங்க செலக்ட் ஆயிருக்கியோ, அத உங்களுக்கு சொல்லத்தாம கால் பண்ணிருக்கோம். அட சார், என்ன சொல்றியோ? எனக்கு வேலை கிடைச்சிட்டா? ஐயோ, எனக்கு கையை ஓடல, கால் ஓடல. சரி, என்ன சார் வேலை? நீங்க எங்க சேனல்ல ஆங்கரா செலக்ட் ஆயிருக்கீங்கம்மா. என்னது ஆக்கரா? ஐயோ, எனக்கு ஒன்றும் விளங்கலையே. ஓ, அப்படியா சார்? ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க சொன்னது கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார், எப்போ சார் வந்து சேரணும்? என்ன இவங்க சேரணும் அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்க? என்ன பள்ளிக்கூடத்துல சேர்றாவோ? இவன் நாளைக்கு எங்க ஸ்டூடியோக்கு வந்துருங்க. நான் அட்ரஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வைக்கேன். நாளைக்கு ஒரு ஷூட் இருக்குமா. நல்ல ஒரு கிராண்டான சேலை ஒன்று கட்டிட்டு வந்துருங்கம்மா. ஓ, அப்படியா சார்? சரி சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ஐயோ, எனக்கு கையை ஓடல, காலு ஓடல. எனக்கு வேலை கிடைச்சிட்டா, எனக்கு வேலை கிடைச்சிட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளே, எல்லா கடவுளுக்கும் ரொம்ப நன்றி, எல்லா சாமிக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு வேலை தேடி கொடுத்துட்டியோ கடவுளே. நாளைக்கு வந்து உங்களுக்கு தேங்காய் உடைக்கேன். சீக்கிரம் விநாயகர் கோயிலுக்கு போய் விளக்கு போடணும். அடே, என்ன வேலைன்னு தெரியலையே. என்ன செய்ய? ஏதோ ஆங்கருன்னு சொன்னாவோ, அப்படியே என்னன்னே தெரியலையே. சரி, நாளைக்கு என்ன ஒரு நல்ல சேலையா கட்டிட்டு வர சொன்னாவோ. சரி, அந்த அட்ரஸுக்கு போவோம். கூட நம்ம நட்டவள்ளியை கூட்டு போவோம். தனியெல்லாம் போக கூடாதுல்ல. சரி, அவளுக்கு போன் போட்டு சொல்லுவோம். ஹலோ, ஏடி நட்டவள்ளி, நான் தான் சாந்தி பேசுறேன். எக்கா சொல்லுங்க. ஏடி, எனக்கு வேலை கிடைச்சிருக்கடி. நாளைக்கு வர சொல்லிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏக்கா வேலை கிடைச்சிட்டா? என்னக்கா என்னை விட்டு தனியா போறியோ? ஏக்கா எனக்கு ஒரு வேலை பார்த்து கொடுங்கக்கா. இந்த வீட்டுல இருக்க போர் அடிக்கு. நாளைக்கு என்ன வர சொல்லிருக்கா? வட்டி தனியா போக பயமா இருக்கு. வாட்டி, என் கூட வாட்டி, நம்ம ரெண்டு போவோம் சேர்ந்து. அப்படியாக்கா? ஏக்கா என்ன வேலைக்கா? சொல்லுங்கக்கா, நானும் வந்து சேர்ந்துக்கிறேன்க்கா. ஏடி, எனக்கே ஒண்ணு விளங்கல. ஏதோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதோ அப்ளை பண்ணிருக்கீங்க, அது இதுன்னு சொன்னாவோ. ஏதோ ஆங்கரோ என்னமோ சொன்னாவட்டி. எனக்கு ஒன்னும் தெரியல. நாளைக்கு ஒரு நல்ல சீலை கட்டிட்டு அவங்க அனுப்புற அட்ரஸ்க்கு வர சொன்னாவட்டி. இது கூட வாட்டி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வருவோம். அப்படியே உனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கான்னு கேட்டு வந்துருவோம். ஏக்கா என்னக்கா சொல்றியோ? என்ன வேலை தெரியல, எனக்கு தெரியல. ஆங்கர்னா என்னது? ஏக்கோ, நகையெல்லாம் எடுத்து பீரோல வச்சுட்டு வாங்கக்கோ. எதுவும் திருட்டு வேலை இருக்க போறாங்க. சாச்சா, இது அப்பெல்லாம் இருக்காதடி. ரொம்ப டீசெண்டா பேசினாவோ. இது டிவில இருந்து பேசுறேன்னு சொன்னாவட்டி. இது டிவில இருந்தா? சரிக்கா, நாளைக்கு போய் பாப்போம். எதுக்கும் நம்ம சான்சி ராணி மேடம் இருக்காவுல, அவகிட்ட சொல்லிட்டு போவோம். அது யாருடி சான்சி ராணி? ஏக்கோ, அவங்கதான் இந்த ஊருக்கு வந்திருக்க புது இன்ஸ்பெக்டர். எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாவோ. அப்படியாட்டி? சரிடி, எதுக்கும் நீ அவகிட்டயும் சொல்லி வை. சரி, நாளைக்கு நம்ம போவோம். ஒரு நல்ல சீலையா பார்த்து கட்டிட்டு வந்துரு. சரியா, நம்ம ரெண்டு பேரும் போவோம் நாளைக்கு. சரிக்கா. நாளைக்கு எத்தனை மணிக்கா சொன்னாவோ? ஐயா, நான் அதை கேட்கலையாட்டி. சரி, நான் மறுபடியும் அவங்களுக்கு போன் போடுறேன். சொல்லுவாவோ, நான் உனக்கு அப்புறம் போன் அடிக்கேன். சரியா? ஏக்கா, அங்க வந்து புடவை தான் கட்டிட்டு வரணுமோ? என்கிட்ட புடவையே இல்லக்கா. என்னக்கா செய்யறது? அப்படியா? சரி வாட்டி, நான் என்கிட்டயே அவ்வளவா நல்ல கிராண்டான புடவை இல்ல. சரி வா, நம்ம கடைக்கு போய் எடுத்துட்டு வந்துருவோம். நைட்டோ நைட்டா எல்லாத்தையும் தச்சுட்டு நாளைக்கு போட்டு போயிடும். சரியா? அப்படியா? சரிக்கா. சரி, எத்தனை மணிக்கா வரையோ? போயிட்டு புடவை வாங்கிட்டு வந்துருவோம். சரி இருட்டி, என் பிள்ளைய காலேஜுக்கு காமிச்சிட்டு வரேன். சரிக்கா, ஒரு 11 மணிக்கு வந்துருக்கா. நம்ம ரெண்டு பேரும் போய் புடவை எடுத்துட்டு வந்துருவோம். ஆமாட்டி, ஒரு 11 மணிக்கு போய் எப்படி ஒரு 4 மணிக்குள்ள நம்ம புடவை எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நைட் வந்து தச்சு நம்ம எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து நாளைக்கு போட்டு போவேன். இட்டி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வேலை கிடைச்சிருக்கடி. வாழ்க்கையில முதல் முறையா வேலைக்கு போறேன். ஆனா என்ன வேலை தான் தெரியல. நாளைக்கு போய் கேட்போம். நம்ம செலக்ட் ஆயிட்டு வர சொல்லிருக்காங்கல்ல, நாளைக்கு போவோம் நம்ம. சரிக்கா, நான் வைக்கேன். சீக்கிரம் ரெடி ஆகி வாங்க. சரிட்டி வைக்கேன். ஆத்தாடி, எப்படி சந்தோஷமா இருக்கு. நமக்கு வேலை கிடைச்சிட்டு. இந்த வீட்டுல ஒருத்தர்கிட்டையும் சொல்லக்கூடாதுப்பா நம்ம வேலை கிடைச்சது. அதுக்கு தினமும் ஒரு ஹேண்ட் பேக்கை மாட்டிக்கிட்டு, ஒரு பக்கத்துல ஒரு லஞ்ச் கூடைய மாட்டிக்கிட்டு போகணும். யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. எல்லாரும் அவங்க வேலையை அவங்க வேலையை பார்த்துக்கிட்டோம். நான் வேலைக்கு போனதான் யாருமே எவ்வளவு தெரியும். ஓ, நான் வேலைக்கு போறேன், நான் வேலைக்கு போறேன், ஆங்கர் வேலைக்கு போறேன், ஆங்கர் வேலைக்கு போறேன். சரி, இவளுக்கு டிஃபன் பாக்ஸ்ல சோறு கட்டிட்டு சீக்கிரம் ரெடி ஆகி போவோம். அவதான் நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இங்கதான் இருக்காரோ? அந்த போன்ல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. சும்மா வச்சு நோண்டிக்கிட்டே இருக்காரு. அதான் நமக்கு வேலை கிடைச்சிட்டு நம்ம ஒரு புது போனா வாங்கணும். இவங்களோட பெரிய போனா வாங்கணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கியோ? ஏட்டி நீயா சொல்லுட்டி. ஏன் நாள் முழுக்க அந்த போனையே தான் வச்சு நோண்டிட்டு இருக்கியோ? அப்படி என்னதான் பண்றீங்க அந்த போன்ல? அதுவா, சாருக்கு ஒரு மெயில் அனுப்பணும், அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன மயிலா? ஏனுங்க, என்னங்க மயிலு? நம்ம வீட்டுக்கு புடிச்சிட்டு வாங்களே வளர்ப்போம். மயில புடிச்சிட்டு வந்து வீட்டுல வளர்த்தா என்னதான் செயல போடுவாவோ. மயில் இல்லட்டி மெயில். 4-5 இங்கிலீஷ் கத்துக்கிட்டு நம்மளையே கிண்டல் அடிக்காரு. இருக்கட்டும், பாத்துக்கிறேன். நானும் வேலைக்கு போவோம்ல, நானும் ஒரு 4-5 இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இவர் என்ன பண்றேன்னு பாருங்க. அப்புறம் இருக்கு. சரி, ஏதோ பேசிட்டு போங்க. சரி, நான் இந்த கடை வரைக்கும் போயிட்டு வரேன். இது கடையா? என்ன டீ? என்ன கடை?
நானும் நெட்டவழியும் சீலை வாங்க போறோம். இது சீலை வாங்க போறியா? ஏடி போன வாரம் தானே ஒரு துணி கடைக்கு போயிட்டு வந்தேன். துணி கடைக்கு போனா என்ன எனக்கா துணி வாங்கினேன்? உன் மகள் 2 பேரும் தான் துணி வாங்கினாவோ. என்னவோ எனக்கு டசன் டசனா துணி வாங்கி பீரோல அடுக்கி வச்சிருக்க மாதிரி பேசுறியோ. ஆமா, இப்ப நான் போய் பீரோல பார்த்தா தெரியும் எங்க எல்லாரும் துணியை விட உன் துணி தானே அதிகமா இருக்கு. அது நான் கல்யாணம் கட்டி வந்ததுல இருந்து எல்லாத்தையும் பொக்கிச மாதிரி அப்படியே வச்சிருக்கேன். உங்களை மாதிரியா கிழிஞ்சு தூரத்துக்கு போறது? ஆமா ஆமா, சரி எந்த கடைக்கு போற? இன்னும் நாங்க டிசைட் பண்ணல. போய் எந்த கடையில துணி நல்லா இருக்கோ போய் வாங்கிட்டு வருவோம். எது டிசைட்டா? என்னடி ஏதோ பெணாத்திக்கிட்டு இருக்க? ஆமா, நாங்களாம் இங்கிலீஷ் பேசினா உங்களுக்கு அப்படியே வந்துரும். என்னமோ பேசிட்டு போ. சரி எவ்வளவு ரூபா வேணும்? ஒரு 5000 ரூபாய் கொடுங்க. எது 5000 ரூபாவா? ஏடி என்ன புடவை கடை எதுவும் வாங்க போறியா? ஆமா, நீங்க கொடுக்குற 5000 ரூபாய்க்கு உங்களுக்கு புடவை கடை தராவோ. 5000 ரூபாய்க்கு ஏதாச்சும் புடவை கடைன்னா சொல்லுங்க, உட்காந்து புடவை விற்க. ஏடி வீட்டுல நீ சும்மா தானே இருக்க, உனக்கு ஏன் டீ போடுவ? அதுவும் 5000 ரூபாய்க்கு சீலை கட்டிட்டு எங்க டீ போற நீ? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது. ஒரு பொண்டாட்டி புடவை கேட்டா அது கூட வாங்கி தர முடியாது உங்களால. ஆத்தாடி என்ன இது பத்திரக்காளி வந்துட்டா? ஒரு சீலை வாங்க கூட இந்த வீட்டுல எனக்கு உரிமை கிடையாது. இல்ல நான் முழுக்க உங்களுக்கு துணியெல்லாம் துவச்சு போட்டு வடிச்சு வைக்கல சொல்றீங்க. இதுவும் பேச இன்னும் பேசி ஒரு புடவை கூட வாங்கி தர மாட்டீங்க எனக்கு. ஏமா நான் வாங்கி தரமா, ஏமா இப்படி கத்துற? போ பீரோல காசு இருக்கு, போய் எடுத்துக்க. இந்த மாதிரி கேட்டா எல்லாரும் சரிப்பட்டு வரும். ஒரு சீலை வாங்க காசு கேட்டா அது கூட தர மாட்டீங்க. எல்லாத்தையும் கேச்சிட்டு இருக்கணும் அந்த வீட்டுல தானே. நான் வேலைக்கு போய் என் சொந்த கால நிக்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். ஆமா, இப்ப மட்டும் என்ன வாடகைக்கா கால் வாங்கி நின்னுட்டு இருக்கா? 3ஆப்பு படிச்சிருக்கா, இவளுக்கு போய் வேலை தரவலாம். போட்டி போய் வேலையை பாரு. போ பீரோல காசு இருக்கு, கொண்டு போய் புடவை வாங்கிக்க. எனக்கு தெரியும் உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. இவர்கிட்ட கேட்டதே தப்பு. நாம பாட்டுக்கு போய் பீரோல காசு எடுத்துட்டு போயிருக்கணும் புடவை வாங்க. அடுத்த மாசத்துல இருந்து ஒரு ரூபா கூட இவரோட கையை நீக்க கூடாது. என்ன மனுஷன், ஒரு 5000 ரூபாய்க்கு எவ்வளவு சண்டை போட வேண்டியிருக்கு. ஏதோ மெயில் அனுப்புறேன் சொல்லிட்டு இருக்காரு. என்ன பார்த்து பேசிக்கிட்டே டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படி என்னத்தான் அனுப்புவாரோ? பார்க்காம யாராச்சும் மெசேஜ் பண்ணுவாங்களா போன்ல? இந்த மாதிரி ஒரு அதிசய பிறவியை நான் உலகத்திலேயே பார்த்தது கிடையாது. அடுத்த மாசத்துல நம்ம கைக்கு சம்பளம் பணம் வரட்டும். அப்பதான் மூஞ்சில நம்ம கறியை பூசணும். எடுத்துக்கிட்டா சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காவோ.